ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? நாங்க ரொம்ப நாளா நல்லா இல்லைங்க, எப்ப பாரு கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கோம். அதுக்கும் மேல நீங்களாம் ஜோதிடர்கள் சும்மா இருக்கீங்களா? நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு பெருசா பில்டப்லாம் பண்றீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் சொல்றீங்க, சபிக்கப்பட்ட ராசின்னு சொல்றீங்க. அப்பெல்லாம் நான் சொன்னதே இல்லம்மா, அப்பெல்லாம் நான் சொன்னதே இல்லை. அதுக்கும் மேல நான் சொல்றது என்னன்னா, அதெல்லாம் இருந்தா கூட அது அத்தனையும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு ஏமாற்றம் நடுமண்டையில நச்சு நடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். அந்த ஏமாற்றத்துல இருந்து நீங்க பெரிய லெவல்ல சாதிக்க ஆரம்பிப்பீங்கம்மா. ஆக சாதிக்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தை எப்பயுமே நான் நெகட்டிவா சொன்னது கிடையாது. என்னுடைய பார்வையில் விருச்சிகம் சாதிக்க பிறந்த ராசி. அதை தான் நான் ஃப்ரீக்வெண்டா சொல்லுவேன். சரி, அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப நாளா நல்லா இல்லை அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க. சனியே பஞ்சம சனியா இருந்து உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவான் இருக்காரு. அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க, கடந்த வருஷம் அஷ்டமத்து குருவா இருந்து உங்களை அசிங்கப்படுத்தினாரு, அவமானப்படுத்தினாரு. செய்யாத தப்புக்கு நீங்க தான் காரணக்கர்த்தா அப்படின்னு உங்களை வில்லியா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினாரு. சேர்க்க சரியில்லாம போயிட்டு குடும்பத்துல ஒரு அவப்பேர் அப்படின்றத சந்திச்சிங்க. வேலை செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்பட்டீங்க. இப்படி நிறைய விஷயம். அதுக்கு மேல ஆரோக்கிய குறைபாடுகள், உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டீங்க. டோன்ட் வரி. இப்ப அதே குரு பகவான் உங்களை வச்சு செஞ்சவர் இப்ப பாக்கிய குருவா வந்திருக்கார். பாக்கிய குரு என்ன பண்ண போறாரு? பேர்லயே இருக்கு இல்லைங்களா? ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், பேரு, புகழ், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறாருமா. டோன்ட் வரி. அதுக்கு மேல ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்க வச்சுக்குமா, இந்த காலகட்டம் ஹையர் எஜுகேஷன் பக்காவா சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கிடுவீங்க, படிச்சு முடிப்பீங்க அப்படின்லாம். அப்பானோட மதிப்பு மரியாதை உயரும். உங்களுக்கும் அப்பாக்கும் இருந்த கேப், இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா குறையும். அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலா இதெல்லாம் போறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேல குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 5க்கு அதிபன். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் வந்து அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 9ஆம் பாவம் வந்து உட்கார்ந்தனால என்னென்ன மாதிரி பலன்கள் சொல்லிட்டோம். குருனோட உச்ச பார்வை 1ஆம் பாவத்தை பாக்குது, உங்க சுயஸ்தானத்தை பாக்குது. விருச்சிகம் எப்பயுமே கான்ஸ்டன்டா ஒண்ணுத்துல ஸ்டிக் ஆன் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. முடிவு எடுப்பாங்க, அதுல ரொம்ப தீர்க்கமா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வேவரிங் மைண்ட் அப்படின்றது இருக்கும், ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அந்த ஆசிலேஷன்ஸ்லாம் மாறி ரொம்ப தீர்க்கமான முடிவு, அதிலேயே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை நீங்களே பதப்படுத்திக்க, பக்குவப்படுத்திக்க, நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு, அப்ப அதை மாத்தி அமைச்சுக்கணும், திருத்திக்கணும் அப்படின்லாம் யோசிப்பீங்க, செய்யவும் செய்வீங்க. சூப்பரான விஷயம். ஆன்மீகத்துல நாட்டம் வரும். அதுக்கு மேல 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்துல குருனோட பார்வை. ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்ணிட்டு அதை பயங்கரமா முயற்சி பண்ணி சக்சஸ் நோக்கி உங்களோட டெஸ்டினியை வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிடுவீங்க. சக்சஸ் நோக்கி கொண்டு போவீங்க. 5ஆம் பாவத்தை பாக்குது. பூர்வீகம் சார்ந்து சொத்து, பத்து, வீடு வாசல்லாம் இருக்கு அப்படின்னா உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான பிராப்தம். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க, சூப்பரான குழந்தை பிராப்தம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. லவ் எப்ப பாரு முறிஞ்சு முறிஞ்சு போதுங்க. சூப்பரான ஒரு பிள்ளை உங்க வாழ்க்கையில வரும். அதுக்கான பிராப்தமும் உண்டு. பரிகாரம் அப்படின்னு ஏதாவது செய்யணுமாங்க அப்படின்னா, குருவுக்கு நம்ம பெருசா பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை. ராகு பகவான் 4ஆம் பாவம், கேது 10ஆம் பாவம். ஆக ராகு சுகஸ்தானத்துல அப்படின்றது என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக பெரிய லெவல்ல செலவு பண்ணி ட்ராப் ஆயிடுறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு செய்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. அதுக்கும் மேல நம்ம வழிபாடு அப்படின்னு பண்றோம் அப்படின்னாலே நம்ம அம்பிகைய வழிபாடு பண்ணணும். அம்பிகைன்னு இந்த ஐகிரி நந்தினி, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் இருக்கு. அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பண்ணுங்க. நிறைய நல்லது நடக்கும். அப்பப்ப முருகனை போய் 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 பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்க ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய முதன்மையான கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான். எங்க முருகனை பார்த்தாலும் ஒரு பெரிய சாஷ்டாங்கமா ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. முருகன் உங்களை கடையேத்துவார், சந்தேகமே இல்லை. மதிப்பெண் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோமா கொடுப்பீங்க அப்படின்னா 90% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலையும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து, சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட
கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா கொடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் கொடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும், இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம் அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிற்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, இது பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வர போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேல குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன், இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா, இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.